ஆரக்கிள் அப்படிங்கிற நிறுவனம் வந்து மொத்தமா 30,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாவே வந்து ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறமா நிறைய இடங்கள்ல பணி நீக்கம்ங்கிறது சர்வசாதாரணமா ஆயிருச்சுன்னு சொல்லலாம். 30% அப்படிங்கிறது அவங்களுடைய எம்ப்ளாயீஸ்ல 18%ன்னு சொல்றாங்க. அதாவது 1,62,200 எம்ப்ளாயீஸ் வந்து அவங்க கிட்ட வேலை செய்றாங்க. இவ்வளோ பேர்ல வந்து 30,000 பேரை நாங்க தூக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம். இந்த நிறுவனம் பணி நீக்கம் செய்யறதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா டேட்டா சென்டர்களை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காங்களாம். இதுக்காக நிறைய ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. $300 பில்லியன் வந்து ஒரு கம்பெனி கூட இவங்க ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒப்பந்தத்துல வந்து இவங்க ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ பேரை வந்து வேலையை விட்டு தூக்குறாங்க. இவங்க எல்லாருமே வந்து ஏஐ பார்க்குற வேலைகளை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து கட் ஷார்ட் பண்றதுக்காக நாங்க நிறைய வந்து எடுக்கலாம்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த 30,000 பேரை எடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து எவ்வளவு அவங்களுக்கு லாபம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா $8 பில்லியன் இருந்து $9 பில்லியன் வரைக்கும் இவங்களுக்கு லாபம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லாபத்தை வந்து யோசிக்கும் பொழுது இவ்வளோ பேர் வந்து எங்களுக்கு தேவையில்லை, ஏஐ அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு பண்றாங்களே, ஏஐ அப்படிங்கிற போர்ல வந்து நம்ம வின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஆட்களை எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவங்களுக்கு வந்து லாஸ்ல போகுதா, லாஸ்ல போறதுனால இவங்க இப்படி எடுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. இந்த ஆரக்கிள் நிறுவனம் எவ்வளவு வந்து டர்ன் ஓவர் பண்றாங்க, இவங்களுடைய லாபம் என்ன நஷ்டம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது $57.4 பில்லியன், அதாவது 4.8 லட்சம் கோடி ரூபாயை வந்து டர்ன் ஓவர் பண்றாங்க. இதுல வந்து முதலீடு வந்து லாபமா இல்ல வந்து அவங்க கடன் பெற்றது வந்து அதிகமா இருக்கா அப்படின்னு பார்த்தா அவங்க பல்லாயிரக்கணக்கில் வந்து வெளியே வந்து கடன் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் இவ்வளவு வந்து வேலை இழப்புகள் வந்து ஏற்பட போகுதுன்றதை அறிவிச்சிருக்காங்க. அதை ஈடு செய்யற மாதிரி தான் வந்து இந்த லே ஆஃப் வந்து கையில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு.